தமிழகத்துல ஜெயில்ல அமைச்சர் இருந்தார், வெயில்ல வந்தவன அமைச்சர் ஆனார். ஆனா ரயிலுக்கு அமைச்சர் கிடையாது. நான் வலிமையாக கண்டனத்தை இங்கே பதிவு செய்கிறேன். விளம்பர அரசு மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பதிவு செய்கிறேன். உண்மையிலேயே கொடுக்கப்படுவதை தமிழக அரசு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதுதான். எந்த பாராபட்சம் செய்வதற்கு என்ன காரணம் இருக்கிறது? ஒரு அறிவுபூர்வமாக, ஒரு விஞ்ஞானபூர்வமாக ஒரு தொழில்நுட்ப கல்லூரியை தலைமை தாங்கி கொண்டிருப்பார், சும்மா சொல்வாரா? நான் கேட்கிறேன். 910வது நாள் இவர் போறாராம், பரந்தூருக்கு பறந்து போனாரா? நான் கேட்கிறேன். மறந்து போனாரா? இல்ல, அது சமுதாயத்திற்கும் அதுல பங்கு இருக்கிறது. ஆனா அதற்காக கொடூரக்காரர்கள் நடமாடிக்கொண்டே இருக்க முடியாது என்பது முதல்ல நான் மரியாதைக்குரிய முன்னாள் ரயில்வே ஊழியரும் நிர்வாகியுமான குப்பன் அவர்களுக்கு எனது பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் அப்படின்னு மிக நல்ல ஒரு ஆராய்ச்சி புத்தகத்தை ரயில்வே ஊழியர்களுக்கும் கல்வி பயிலுகின்ற மாணவர்களுக்கும் பொறியியல் மாணவர்களுக்கும் உதவி செய்கின்ற அளவிற்கு ஒரு நல்ல புத்தகத்தை 3 வால்யூம்களாக அவர் வெளியிட்டு இருக்கிறார். அவருக்கு முதலில் எனது பாராட்டை தெரிவித்து, அதே போல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சகோதரி சௌமியா அன்புமணி அவர்கள் இதற்கு முன்னால் அவர்கள் ரயில்வே துறையில் எந்த அளவிற்கு முன்னேற்றத்தை கொண்டு வந்தார்கள் என்பதை சொன்னார்கள். இன்று நானும் பெருமையாக சொல்ல முடியும். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடிஜி அவர்களின் தலைமையில் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களின் மேற்பார்வையில் ரயில்வே அமைச்சராக மிக சிறப்பாக பணியாற்றி வருகிறார். இங்கே ரயில்வே பயணியர் சங்கத்தை சார்ந்தவர்கள் மற்றும் பொதுநலவாதிகள் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். தமிழகத்திற்கு என்று கேரளாவில் ரயில்வே அமைச்சர் இருக்கிறார்கள், தமிழகத்தில் இன்று ரயில்வே அமைச்சர் வேண்டும்னு நான் விளையாட்டா சொன்னேன். தமிழகத்தில் ஜெயிலில் அமைச்சர் இருந்தார், வெயில்ல வந்தவன அமைச்சர் ஆனார். ஆனால் ரயிலுக்கு அமைச்சர் கிடையாது. அதனால் உபயோகமாக எந்த திட்டத்தையும் தமிழக அரசு கொண்டு வராது. அதனால் அவர்கள் அந்த சங்கத்தை சார்ந்தவர்கள் கோரிக்கை வைப்பதைப் போல, மக்கள் கோரிக்கை வைப்பதைப் போல தமிழகத்தில் ஒரு ரயில் அமைச்சர் இருந்தால் இந்த திட்டங்களை வேகப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் என்பதும் எனது கருத்து. என்னை பொறுத்தமட்டில் இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் இன்னும் திட்டங்கள், இங்கே ஒரு பொங்கல் பரிசு கொடுத்தா பல லட்சம் பேர் எங்களுக்கு அந்த பரிசு வேண்டாம் என்று சொல்லுகின்ற நிலை தமிழகத்தில் இருக்கிறது. இது மிகவும் கவலை அளிக்கக்கூடியது. ஏனென்றால் பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் கொடுக்கும்போது, எதிர்கட்சியா இருக்கும்போது முதலமைச்சர் நான் 5000 கொடுப்பேன், 6000 கொடுப்பேன் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் தாங்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு மக்களின் நலன் உதாசீனப்படுத்தப்படுகிறது என்பதை நான் வலிமையாக கண்டனத்தை இங்கே பதிவு செய்கிறேன். விளம்பர அரசு மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் பதிவு செய்கிறேன். திரும்ப தென் மாநிலங்கள் நிதி ஒதுக்கீட்டில் புறக்கணிக்கப்பட்டு தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறது. நிதி அமைச்சர் குற்றம் சாட்டுகிறார். 7500 கோடி என்று எல்லா மாநிலங்களுக்கும் ஒதுக்கப்படும், தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இது தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டே இருப்பார்கள். 1000 ரூபாய் கொடுக்கல, அதனால நாங்கள் மத்திய எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இது விவாதத்திற்குட்பட வேண்டியது. சும்மா எப்போ பார்த்தாலும் இந்த குற்றச்சாட்டை விடுத்துவிட்டு உண்மையிலேயே கொடுக்கப்படுவதை தமிழக அரசு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதுதான். எந்த பாராபட்சம் செய்வதற்கு என்ன காரணம் இருக்கிறது? கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, தென் மாநிலங்கள் 4 மாநிலத்துக்கு சேர்த்து 27000 கோடி ரிலீஸ் பண்றாங்க. ஹிந்தி பேசுற மாநிலங்கள் இது நான் ரொம்ப தவறு நான் சொல்றேன். ஹிந்தி பேசுற மாநிலம், கோமியாத்துக்கு இந்த பக்கம் உள்ள மாநிலம், அந்த தயவு செய்து அப்படிலாம் பேசாதுங்க. இந்தியாவின் ஒருமைப்பாட்டை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நிலைநாட்டி கொண்டிருக்கிறார். மத்திய அரசு எந்த பாராபட்சம் இல்லாமல் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாராபட்சமாக நடந்து கொண்டிருப்பதை போல ஒரு மாய தோற்றத்தை தமிழக அரசு ஏற்படுத்துகிறது என்ற குற்றச்சாட்டை நான் இங்கே வைக்கிறேன். அவ்வளவுதான். அதுக்கு 80 வகையான நோய்களுக்கு அது பயன்படுத்தலாம்னு ஆயுர்வேதம் சொல்றது. அதில் அவர் சொன்ன காய்ச்சல் அந்த 80 வகையான நோயில ஒன்னா இருந்திருக்கலாம்ல. ஒரு அறிவுபூர்வமாக, ஒரு விஞ்ஞானபூர்வமாக ஒரு தொழில்நுட்ப கல்லூரியை தலைமை தாங்கி கொண்டிருப்பார், சும்மா சொல்வாரா? நான் கேட்குறேன். ஆக நீங்கள் என் உணவு என் உரிமைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு இடத்துல போய் மாட்டு இறைச்சியை கொண்டு அலுவலகத்தில் தூக்கி வீசுறீங்க, இதை மாதிரிலாம் செய்கிறீங்க. ஆனால் விஞ்ஞானபூர்வமாக அது மருந்து என்று சொல்லும்போது ஏன் அதை ஒத்துக்கொள்ள மறுக்கிறீர்கள்? பாஜகவோ இல்லை என்றால் இந்திய பண்பாட்டு முறையில் எது சொன்னாலும் அதை ஒத்துக்கொள்ள மாட்டோம்.
அது படித்தறிந்தவர்கள், அது உண்மை. அவருக்கு என்ன உள்நோக்கம் இருக்க முடியும்? கோமியம் என்பது அது பதப்படுத்துவது. பஞ்சகவ்யம் என்பது இன்னைக்கு அமேசான்லேயே கிடைக்குது. அதனால இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணது என்பது நான், ஏன்னா இன்டகிரேட்டட் மெடிசனில் எனக்கு நம்பிக்கை உண்டு. நான் வந்து மருத்துவம் படித்த, அலோபதி படித்த டாக்டர். ஆனால் ஆயுஷ் என்ற இன்டகிரேட்டட் மெடிசனில் எனக்கு நம்பிக்கை உண்டு. அதில் இதுக்கு என் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதே நான் சொல்கிறேன். நேற்று நடிகர் விஜய் வந்து பரந்தூர் சென்று அங்கே கூடிய மக்களை சந்திச்சிருக்காரு. விமான நிலையத்தை வந்து கடுமையான பதிவு பண்ணியிருக்காரு. வேறு இடத்துல வந்து விமான நிலையத்தை எப்போ சொல்றாரு? 910 நாட்கள் மக்கள் போராடுறாங்களாம். 910வது நாள் இவர் போறாராம். பரந்தூருக்கு பறந்து போனாரா? நான் கேட்குறேன், மறந்து போனாரா? இதுவரைக்கும் மறந்து போன பரந்தூருக்கு திடீரென்று பறந்து போனார்னா என்ன அர்த்தம்? சினிமாவில் நடிக்கும் போது பரந்தூர்லாம் நம்ம காதிலே விழாதுப்பா, டேக் மட்டும்தான் போகும். இப்போ டேக் ஆஃப் ஆகணும். சினிமாவில் நடிக்கும்போது டேக் மட்டும்தான் கேட்கும். பரந்தூரில் மக்கள் ஓலம் போட்டுட்டு இருப்பாங்க, அப்போல்லாம் கேட்கவே கேட்காது. அங்கே முடிச்சுட்டு இங்கே டேக் ஆஃப் ஆகணுன்னோட நான் இங்கே ஒரு டேக் ஆஃபுக்காக அங்கே போயிட வேண்டியது. என்னப்பா இது? இது வந்து மாநில அரசு தேர்வு செய்து கொடுத்த இடம். கோமியம் விற்பனை அதிகமாச்சுன்னா மதுபான விற்பனை குறையும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அப்படி நினைக்கிறாங்களோ என்னமோ. கோமியம் ஒன்றும் டாஸ்மாக் கூட கெட்டது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கோமியத்தை நான் குடிக்க ஆரம்பித்தேன். அதனால் டாஸ்மாகை பற்றி கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். நன்றி தம்பிங்களா, ரொம்ப நன்றி உங்களை எல்லாம் பார்த்தது. பாலியல் குற்றச்சாட்டு சட்டம் இயற்றணும், சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில். ஆனால் மக்களுக்கு இப்போ இருக்கிறவங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துது. இப்போ ஆசிரியர்கள் முதல் மாணவர்களே பாலியல் குற்றச்சாட்டு சிக்கிறாங்க, அவங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துது. இல்லை, அது சமுதாயத்திற்கும் அதில் பங்கு இருக்கிறது. ஆனால் அதற்காக கொடூரக்காரர்கள் நடமாடிக்கொண்டே இருக்க முடியாது என்பது எனது கருத்து. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.